பாணி பார்த்தீங்கன்னாக்கா முதல் அனுபவம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த மலைக்கு எதனால் காலை வச்சுன்னு தெரியல, எப்படி காலை வச்சுன்னு தெரியாது. இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழனிக்கு ஒரு 3 ட்ரிப் போயாச்சு. ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓட 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 என்னன்னு கேட்டினாக்கா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இருந்த ஆசைகள், எண்ணங்கள், நான் இருந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. 3ஆம் படை வின்றது பழனி கிடையாது, திருஆவினன்குடி தான். நான் சொல்கிறது மூலம். பழனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது. அந்த பழனிக்கு மேலே போகர் போயிட்டு உலக மக்களோட நன்மைக்காக ஒரு சிலை செஞ்சுருக்காரு, முருகு சிலை. நிறைய இடங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். பழனிக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, திருப்பதி போகிறேன்னு சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போகணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சித்தர் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லவே இல்லை. பாம்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சங்கடங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாணி முருகரை பார்க்கணுன்னு ஒரு பெரிய வெறித்தனம் வருது. பாணி பயணம் மட்டும் தடையாக இருக்குது அவர் ஒரு காலகட்டங்களில். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பயணத்தை நம்ம பண்ணுறதோட முருகரை கூப்பிடான்னு சொல்லிட்டு அந்த திருப்பரன் வலசையில் போயிட்டு ஒரு சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணியிருக்காரு. பழனி தண்டாயுதபாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் சாமி காட்சி கொடுத்துருக்காரு. சுடுகாட்டில் கூட முருகர் காட்சி கொடுப்பார். முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு சோதனை அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் நிறைய பார்த்துட்டேன். பழனி போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, தவமலை போனாலும் சரி, நீங்கள் எங்கே வேணால் போங்க, அவருக்கு ஒரு கர்மெண்ட். ஒரே பயணத்தில் எதுவும் மாற நினைக்காதீங்க. மகான் நான் எடுக்கிறேன், மகான் ஆக போய் முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தை இழந்து வரணும். அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வந்தாலுமே இழந்தா வரணும். நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கதே கிடையாது. அம்மனுக்கு எந்த கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரர் இடம் நினைக்கிறீங்க, எந்த கோயிலுக்கு போனால் பணம் வர நினைக்கிறீங்க. இங்கே பணம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா வருதுன்னு அர்த்தம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு சேர்க்கை, ரொம்ப கடினமான பாவத்துவமான சேர்க்கைன்னு கேட்டாக்கா சில அமைப்புகள் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை முக்கியமானது. மற்ற வம்பு, வழக்கு, நோய், கடன் இதெல்லாம் வருது. அடிமர் அடி படுறாரு அப்படின்னு கேட்டினாக்கா நல்ல ரணகலமாக ஆகிட்டு இருக்காரு, ரத்தமாக வாங்கிக்கிறாருன்னு கேட்டினாக்கா அவருக்கு வந்து ஒரு பாபத்துவமான செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அடிமர் அடிப்படும். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டிடி பாபு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் டில்லி பாபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரும் முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருகா அப்படின்னு ஒரு அபயக்குரல் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும்போது பழனி முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று பழனி. இந்த பழனிமலை கோவிலில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. குறிப்பாக போகர் செதுக்கி இன்னொரு சிலையானது எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் இருந்தாலுமே பழனிக்கு போயிட்டு வந்தால் இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் சொல்லுங்கள். பழனிமலை ரகசியம். ஓகே, இந்த இந்த பேட்டி மூலிமா நான் வந்து என்னோடய முருகர் அனுபவம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, முருகரே எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்த ஒரு காலம். எனக்கு பிடிச்சதெல்லாம் பெருமாள் தான். இப்போ நம்ம பேட்டி எடுப்பு கூட நான் போட்டு தான் இருப்பேன். எனக்கு பக்தி அப்படின்னா பெருமாள் பக்தி தான் அதிகம் இன்னைக்கு வரைக்கும். முருகர்ன்றது எனக்கு அம்மா வழிபாடில் ரொம்ப தீவிரமானவங்க. அம்மா முருகர் வழிபாடில் அம்மா தீவிரமானவங்க. முருகர் பிடிக்காது, முருகர் வழிபாடு பண்ண மாட்டேன், முருகர் ஆகாது அப்படின்ற ஒரு கொள்கையிலேருந்து நான். ஆனால் காலப்போக்கில் நடந்த சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு சூழ்நிலை எதாவது தேடி போகணும், ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம நிம்மதி தான் தேவைன்ற ஒரு மனநிலைக்கு வந்து நான் போன இடம் பழனி. பழனியில் கணக்கம்பட்டி, அது கூட கணக்கம்பட்டி தான் போனேன். ஒரு குருநாதருடைய ஆலோசனை பேரில் நான் அந்த கணக்கம்பட்டிக்கு போனேன். கணக்கம்பட்டிக்கு போயும் அந்த கணக்கம்பட்டி மண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு முருகர் தெரியும், பழனி மலை தெரியும். ஆனால் அப்போ போக மாட்டேன். ஒரு 10 ட்ரிப் மேலே கணக்கம்பட்டி போயிட்டு கூட பழனிக்கு போகல. அப்போ அவரே மணி கூப்பிட்டுக்கிறார், பழனிலையும் கணக்கம்பட்டிக்கு போகிற பழனிக்கு போக மாட்டேன்றே அப்படின்னாரு. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் நான். இல்லை இவ்வளோ தூரம் வரேன், நீ அங்கேயும் போயிட்டு வா அப்படின்னாரு. ஏன்னா நிறைய விஷயம் நான் காதால் கேட்ட விஷயங்களும் நேரில் சில விஷயங்களோட அனுபவம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழனியில் கணக்கம்பட்டியில் இருந்த சத்குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுவாக முருகராகவே வாழ்ந்துருக்கிறார். முருகராக காட்சி கொடுத்துருக்காரு, முருகராக வாழ்ந்துருக்காரு. அவர் காட்டாத காட்சிகளே கிடையாது மக்களுக்கு. இது இன்றைக்கி கணக்கம்பட்டியில் பழனி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முருகரை பார்வையிலையோ பழனியில் வர பல பேர் கணக்கம்பட்டி சத்குருவோட உருவத்தில் முருகரை பார்த்துக்கிறாங்க நிறைய பேர். அவர் வந்து காற்றை நிறுத்தியிருக்காரு, மழை வச்சுருக்கிறாரு. இயற்கை அப்பால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவருக்கு அவர் வந்து நம்ம மக்களுக்கு இறைவன் இல்லைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா தெய்வ காட்சியுமே கணக்கம்பட்டி ஒரே நபராக நின்று 18 சித்தரெலாம் காட்சி கொடுத்துருக்காரு, முருகராக காட்சி கொடுத்துருக்காரு, அண்ணாமலையாக காட்சி கொடுத்துருக்காரு, இமயமலையில் காட்சி கொடுத்துருக்காரு. நீங்கள் இங்கே உட்காந்தா அவருடைய பிரபஞ்சத்தை எல்லாம் அறிய முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகரை தேடி போனோம் இல்லையோ, ஆனால் கணக்கம்பட்டியில் இருக்கிறது தான் முருகன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளே வந்துட்டு கணக்கம்பட்டி தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் கணக்கம்பட்டிக்கு தாண்டி பழனிக்கு போக ஆரம்பித்தேன். அவர் குருநாதர் கூப்பிட்டு சொன்னார், நீ இவ்வளோ தூரம் போகிற, அவருமே பார்த்துட்டு வா அப்படின்னாரு. கணக்கம்பட்டி சித்தரே சொல்கிறார், கணக்கம்பட்டிக்கு நம்மளை போக சொன்னவர். கணக்கம்பட்டி நம்மளை போக சொன்னவர். நான் சொன்னேன் கணக்கம்பட்டி என்ன நீ போகிற, கணக்கம்பட்டிக்கே போயிட்டு இருக்காத, முருகரை பாருன்னார். எனக்கு ஏன்னா நான் வந்து முருகரை போய் பிடிக்க மாட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போக சொன்னேன். சரி சொல்லிட்டு பழனிக்கு போயிட்டேன். பழனி பார்த்தீங்கன்னாக்கா முதல் அனுபவம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த மலைக்கு எதனால் காலை வச்சுன்னு தெரியல, எப்படி காலை வச்சுன்னு தெரியாது. இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழனிக்கு ஒரு 300 ட்ரிப் போயாச்சு. யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 300 முறை பழனிக்கு போயிட்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன கவுண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க கேட்பாங்க. கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வாரத்திலேயே 3 ட்ரிப்பு போயிட்டு வருவேன். நான் திங்கட்கிழமை போனாக்கா நைட்டு செவ்வாய்க்கிழமை காலைக்கு வந்துடுவேன். மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பி மறுபடியும் போவேன். ஒரே வாரத்தில் 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்லாம் அடிச்ச காலம்லாம் உண்டு. ஒரே வாரத்தில் 17 ட்ரிப் போயிருக்கிறேன். ஒரு மாசத்துல 17 ட்ரிப் போயிருக்கிறேன். அப்போலாம் எழுதி வைப்பேன். இந்த மாதம் இத்தனை போயிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த பயணிக்கு எனக்கு என்ன உறவுனே தெரியாது. ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓட 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 என்னன்னு கேட்டினாக்கா உண்மையாவே சொல்கிறேன். எனக்கு இருந்த ஆசைகள், எண்ணங்கள், நான் இருந்த ஒரு வாழ்க்கை அது எல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்சு போயிட்டு கூடுதலா என்ன வந்து கேட்டாக்கா ஒரு நல்ல ஞானம் வந்தது. அந்த ஞானம் வந்து இன்றைக்கி ஒரு ஜோசியரா உட்கார வச்சு இங்கே பேச வச்சிருச்சு. இதான் உண்மை. ஏன்னா என்னோட தேடல் வேறு, என்னோட எண்ணங்கள் வேறு, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் வேறு. நான் எதையோ நோக்கி ஓட போய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து பணியில் உட்கார வச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு ஜோசியரா உட்கார வச்சு நான் எந்த இடத்துலையும் நம்ம என்னோட பேரோ இல்லை என்னுடைய செயலோ இல்லை என்னோட செயல்பாடோ என்னுடைய ஜோதிட அறிவோ எங்கேயும் வெளியே தெரியாதுன்னு ஒரு நினச்ச அந்த இடத்துல இன்றைக்கி நம்மளை வந்து நிறைய பேர் தெரியுது, நம்ம 4 பேர் பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய முருகப்பெருமாள் தான். அது நிச்சயமாக மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக. அதாவது பெரும்பாலும் சொல்லுவாங்க, முருகன் வந்து எனக்கு பிடிக்காது, நான் முருகனை கும்பிட மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள தான் முருகன் தேடி தேடி பிடிச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் பக்தனா ஏற்றுக்குவார். அதுக்கு நீங்களும் ஒரு நல்ல அனுபவம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி பழனி மலை வந்துட்டு 3ஆம் படை வீடு கிடையாது, திரு ஆவினன்குடி தான் 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே பழனியா திரு ஆவினன்குடியா? பழனி 3ஆம் படைன்றது பழனி கிடையாது, திரு ஆவினன்குடி தான். திருவாயின்குடி தான் மூலம் நான் சொல்கிறது மூலம். பழனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது. அந்த பழனிக்கு மேலே போகர் போயிட்டு உலக மக்களோட நன்மைக்காக ஒரு சிலை செஞ்சுருக்கார், முருகர் சிலை. நவபாஷன் கலந்து அது ஒரு 2 விஷயம் தான், பாதுகாப்பு தான். அந்த காலத்தில் எப்படி இப்போ நம்ம எப்படி பயப்படுறோமோ அதே பயம் அவருக்கு அந்த காலத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொக்கிஷமாக அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தான் மலையை தேர்ந்தெடுத்தார். பழனி நகரில் கூட திரு ஆவினன்குடின்ற இடத்துல அந்த திருக்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் முடிஞ்ச ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு தெரியல எனக்கு. அந்த பேரில் இருக்கும் திரு ஆவினன்குடினா என்ன மீனிங்னு இருக்குது அதில். திரு தி ரு ஆ வீணன். அது திருன்றது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், அக்னி, லட்சுமி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதில். அந்த திரு ஆவினன்குடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்டு. அது இந்த மொத்த இந்த சாமிகள்லாம் சேர்ந்து தான் அந்த ஊர் பேரோட மூலன்னு இருக்கும் அதில். அந்த திருவாயின்குடிக்கு இது அர்த்தமே. திருவாயின்குடி தான், அதாவது 3ஆம் படை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பழனி தான். பழனியில் திருவாயின்குடி, பழனி நகரத்தில் திரு ஆவினன்குடி தான். அந்த திருவாயின்குடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பழனிக்கு போகிற சொல்லிட்டு நேராக மலைக்கு போவாங்க, சாமி கொண்டு வருவாங்க. ஆனால் அது கிடையாது. திருவாயின்குடி பார்த்தீங்கன்னாக்கா பழனி அடிவாரத்து கீழே தான் இருக்குது அந்த திருவாயின்குடி. அங்கே போனீங்கன்னாக்கா குழந்தை முருகர் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் 2 விஷயம். திருவாயின்குடி போனீங்கன்னாக்கா முருகரை பார்க்கலாம். முழுமையான பழனி முருகன் கோயில் திருவாயின்குடி தான், மாட்டு கருத்து கிடையாது. ஸோ 3ஆம் படை வீடு திருவாவினன்குடி தான். திருவாயின்குடி தான். முருகர் வந்து நவபாஷணத்தில் சிலை பண்ணுறதுக்காக 2 சிலை செஞ்சார் முருகர். போகர். ஆமாம், ஒன்று தசம இதில் பண்ணது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நவபாஷணத்தில் பண்ணது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழிபாடு பண்ணுறது எல்லாம் பழனிக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா நவபாஷத்தில் உருவாக்கப்பட்ட முருகர் வழிபாடு பண்ணுறோம். தசம இதில் வழிபாடு பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்குது. நவபாஷணம் தசபாஷணம். ஆமாம், நவபாஷண முருகர் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பழனியில் இருக்குது, நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணுறது. தசமபாஷத்தில் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா பூம்பாறை, கொடைக்கானல் கூடிய பூம்பாறையில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு பண்ணுறது சிலை கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் கூட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? நான் எனக்கு தெரியல. ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் 3 சிலை பண்ணார். ஒரு சிலை கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் அது கேள்விப்பட்டது. ஏன்னா இப்போ வந்து நவபாஷன் சிலை இப்போ அங்கங்கே சொல்கிறாங்க. ஆனால் போகர் 3 சிலை செஞ்சதாகவும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனியில், இன்னொன்று பூம்பாறையில், ஒன்று வந்து கடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அது பிரபஞ்சத்துக்கும் முருகனுக்கும் தான் வெளிச்சம். ஸோ அதனால் எனக்கு தெரியாத விஷயம் வந்து ஏதோ ஒரு பேச நான் நினைக்கிறேன். ஒன்று கண்டிப்பாக பழனிக்கு போகிற முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பழனிக்கு போங்க. நான் மறுபடியும் சொல்கிறது தான், நிறைய இடங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். பழனிக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, திருப்பதி போகிறேன்னு சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போகணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சித்தருமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த ஒரு மூலவரோ எதுவே இந்த கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு யாரும் எதில். இன்றைக்கி நம்ம தான் புதுசாக வந்து இங்கே போகாதீங்க அங்கே போகன்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன். நான் சுடுகாட்டு கூட போகணுன்னு சொல்லுவேன். நான் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன். கோயிலுக்கு போங்க நல்ல பலனுங்கிற இடத்துல சுடுகாட்டுக்கும் போங்க நல்ல பலன்னு சொல்கிறாரு. நான் ஏன்னா ஓயாமல் சுடுகாட்டுக்கும் அடிக்கடி போவேன். ஏன் அப்படின்னாக்கா 2 விஷயம் தான். முருகர் இந்த நல்ல விஷயமா நம்ம ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம்ல. கோயிலுக்கு போகிறோம், எங்கே முருகரை பார்த்து கோயிலுக்கு போகிறோம். நான் சுடுகாட்டுக்கும் போவேன். நீங்கள் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் கோயிலுக்கும் போகிறீங்க சுடுகாட்டுக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு. இதே சுடுகாட்டில் தான் பழனி தண்டாயுதபாணி பாம்பன் சாமிக்கு காட்சி கொடுத்தாரு, சுடுகாட்டில். இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா நம்ம திருப்பழனிவாசைன்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் போகிற வழியில் திருப்பரப்பன் வலசைன்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பரப்பன் வலசைன்னு ஊர் இருக்குது. பாம்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சங்கடங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் அதிகமாகிட்டு அவர் வந்து வெளியே தனிமை தேட ஒரு காலகட்டம். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி முருகரை பார்க்கணுன்னு ஒரு பெரிய வெறித்தனம் அவர் இருக்குது.
அவர் பழனி முருகனை பார்க்கணுன்றது தான் பெரிய ஆசையே இருந்தது பாம்பன் சாமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ பாம்பன் சாமி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ முயற்சி எடுத்துமே பழனிக்கு மட்டும் போக முடியல. பழனி பயணம் மட்டும் தடையாக இருக்குது அவருக்கு ஒரு காலகட்டங்களில். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பயணத்தை நம்ம பண்ணுறத விட முருகரே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த திருப்பரன் வலசையில் போயிட்டு ஒரு சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணியிருக்காரு. 6 நாள் குழி வெட்டி 6 நாள் தவம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் நாள் காலையில் அந்த 6 நாள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மயானத்தில் கூடிய பேய் பிசாசெலாம் அவர் தொந்தரவு பண்ணிக்குது. அதெல்லாம் கடந்து 7ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி தண்டாயுதபாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் சாமி காட்சி கொடுத்துருக்காரு. அப்போ சுடுகாட்டில் கூட முருகர் காட்சி கொடுப்பார். சுடுகாட்லேயும் தெய்வம் வரும்னு சொல்ல வரேன். நீங்கள் இப்போல்லாம் சுடுகாட்டினாலே பேய் பிசாசு சூனியம் ஏவல் தான் போகிறீங்க இல்லையா? அந்த சுடுகாட்லேயே நீங்கள் அந்த ஆத்மா அந்த எதிர்மறையான விஷயங்களை கூட கடந்து வந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. சுடுகாட்டு விஷயத்துக்குள்ளே எதிர்மறையான விஷயங்களை கூட நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா அங்கேயே தெய்வத்தை வர வைக்கலாம். நீங்கள் பார்க்கலான்றதான் இதோட தத்துவமே. ஏன்னா சுடுகாட்டில் தெய்வம் இருக்குதுன்ற உண்மை. அந்த சுடுகாட்டிலேயே முருகரே காட்சி கொடுத்துருக்கான்றது நடந்திருக்க விஷயந்தான். இது ஏன் சொல்லணுனாக்கா நான் வழிபாடு இப்போ எல்லாமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்க இதை கும்பிடாதீங்கன்னு சொல்லும்போது நான் இந்த முருகரை பற்றி பேசும்போது இறைவன் வந்து நீங்கள் மனசார எங்கே உட்காந்துருந்தாலும் வருவார். நம்ம மதிய விஷயம் தான். நம்ம எங்கே உட்காந்து வழிபாடு பண்ணாலுமே வருவார். அவர் முருகரை பற்றி பேசுகிறதுக்கும் முருகரை பற்றி நம்ம ஏதாவது சொல்கிறதுக்கும் நீங்களாக இருக்கட்டும் நானாகட்டும் முருகரும் விஷயத்தை பேசுகிறோம் அவரால் சில அனுபவம் நடக்குது இல்லை தெய்வ காரியம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவ்வளோதான். அதே பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு சோதனை அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. நான் நிறைய பார்த்துட்டேன். முருகர் வழிபாடில் ரொம்ப சோதனைகள் வருது. அதை கொஞ்சம் கடந்து வாங்க. ஏன்னா நிறைய பேர் முருகர் இப்போ நானே போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நான் நீங்கள் சொல்லி தான் பழனிக்கு போய்ட்டு வந்தேன் ஜோசியரை இன்னும் எதுவும் நடக்கவே இல்லைன்னு நான் உண்மையாக சொல்கிறேன். நிறைய ஜோசியர் சொல்லுவாங்க நீங்கள் நான் சொன்னால் நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக அவனுக்கு ஒரு கர்மன்னு ஒன்று உண்டு. அவங்க கர்மெண்ட் தான். நீங்கள் பழனிக்கு போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி சபரிமலை போனாலும் சரி நீங்கள் எங்கே வேணால் போங்க அவருக்கு ஒரு கர்மெண்ட். ஒரே பயணத்தில் எதுவும் மாறுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி போயிட்டு வரணும். வேறு வழி கிடையாது. ஸோ அந்த கர்மவனை தீர்ந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போ ஒரே தடவை போயிட்டு இப்போ நான் 350 தடவை போயிட்டு வந்துக்கிறேன் நான் பழனிக்கு கணக்கம்பட்டிக்குன்னா இன்னும் எனக்கு எதுவும் நல்லது நடக்கலன்னு நான் நினச்சேன்னாக்கா அப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ கர்மா நான் யோசிக்கிறேன். இது வந்து நான் மனசார நான் நினைக்கிறது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இன்னும் எதுவும் பெருசாக நடக்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போக முடியே. ஆனால் நம்ம கோயிலுக்கே போயிட்டுருக்கோம். இது என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா இவர் என்ன ஊருக்கெல்லாம் பாடம் எடுப்பார் இவர் ஊருக்கெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவார் இவர் மட்டும் நல்லது இருந்துச்சான்னு கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் கேட்டாக்கா இவ்வளோ தூரம் ஓடி எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா என்னோடய கர்ம வினை என்ன நான் நினைக்கிறேன். அந்த எண்ணம் வந்து தான் அப்போ இன்னும் ஓடணும் நம்ம இன்னும் ரிலீஸ் ஆகணும் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நம்ம கை நல்லாயிருக்கு கால் நல்லாயிருக்கு முருகனை வச்சு பேசுகிறோம் முருகனை வணங்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோன்னா இது ஒரு கொடுப்பனை தான் நம்மளுக்கு. அப்போ இந்த பிறவியில் வந்து நம்மளால் ஏதோ நல்லது நடக்குது 4 பேர் நடக்குது. அது நீங்கள் ஜோசியில் தான் சரி மந்திரம் சரி உங்களால் 4 பேர் நல்லது நடக்கிறாங்க இல்லையா இறை ஆற்றல் நடக்குது இல்லையா. அப்போ இது புண்ணிய ஆத்மா தான் நான் நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா நம்மளை பார்த்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இன்னும் கல்யாணம் நடக்கலை இன்னும் குழந்தை நிற்கலை இன்னும் வீடு கட்டலை இன்னும் கடன் அடியில் அதில் என்ன கேட்டாக்கா தேடல் தான் முக்கியமானது. நான் என்ன பண்ணியிருக்கேன் என் முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க நான் எங்கே யாரை மனக்காயப்பட்டுருந்துறேன் நான் ஏன் இந்த துன்பத்தில் அனுபவிக்கிறேன். இந்த பிரிவில் என்னோடய கஷ்டத்தை கொஞ்சம் நானே இன்னொருத்தர் எங்கள் குடும்பத்துலேயோ இல்லை என்னோடய பரம்பரையிலையோ யாரோ பண்ண பாவங்களுக்கு கர்மங்களாம் நான் அனுபவிச்சுட்டு நானாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறது தான் மனுஷ வாழ்க்கை வந்து நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டாக்கா நான் அந்த சாமி எல்லாருமே இந்த பேட்டி பண்ண சொல்கிறேன்னு கேட்டாக்கா நீங்கள் இருக்கிறீங்க நிறைய கோயிலுக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை நிறைய துன்பத்தை தான் அனுபவிங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை மட்டும் நினைங்க ஒரு 2 விஷயம் தான். எனக்கு கல்யாணம் ஆகலை நான் இன்னும் கடன்லேயே இருக்கிறேன் இன்னும் வீடு கட்டலை இன்னும் சந்தோஷமே வரலை நினைக்கிற போது இன்னொரு பக்கம் அப்படி யோசிச்சு பாருங்கள். உங்கள் தலைமுறையில் உங்களுடைய XYZ போனீங்க 21 தலைமுறை எடுத்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் என்னென்ன குற்றம் பண்ணாங்கன்னு தெரியாது யாரெல்லாம் என்ன பாவம் பண்ணான்னு தெரியாது யார் கொலை பண்ணால் தெரியாது யார் மன தாக்கினான்னு தெரியாது. ஸோ யாரோ ஒருத்தரோட துன்பங்களும் கர்மங்கள் வந்துகிட்டே இருக்குது அதோட தாக்கம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துடாதீங்க. நான் சொல்கிறேன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துடாதீங்க. இனிமேல் நீங்கள் மற்றவங்க வாழ்த்து நீங்கள் நல்ல ஒரு வழிகாட்டி இருந்தாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் கொஞ்சம் தீர்ந்து போயிடும். இப்போது நான் வந்து ஒருத்தர் இன்னும் நானும் அதே போல் இன்னொருத்தருக்கு எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டு பொய் சொல்லிக்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன கேட்டாக்கா இன்னும் அந்த இது போயிட்டே தான் இருக்கும். அதை நான் நிறுத்திட்டு 4 பேர் வாழ வழி சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா கண்டிப்பாக எனக்கு இந்த கர்மத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும். ஏன்னா ஆமாம் கிடைக்கும். இன்னொன்று ஏன்னு கேட்டாக்கா ஆதிசங்கரருக்கு இங்கே பிரச்சனை நடந்திருக்கு ரமண மகரிஷிக்கு இங்கே பிரச்சனை நடந்திருக்கு பாம்பன் சாமிக்கு பிரச்சனை நடந்திருக்கு. இதே கணக்கம்பட்டி மகானும் ரொம்ப கர்மைகள் அனுபவிச்சிருக்கார் உடல் ரீதியாகவும் நிறைய உடல் ரீதியாக அனுபவிச்சிருக்காரு. ஸோ நம்ம மகான்கள் யாரெல்லாம் காஞ்சி மகாபீர் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் எப்படி 10 தான் நம்மளுக்கு தெரியும். இயலாமைன்னு சொல்கிறோம் வயோதிகம் தாண்டி இயலாமைன்னு ஒன்று இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகான் நான் எடுக்கிறேன் மகான் ஆக போகிற முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தையும் இழந்து தான் வரணும். அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வந்தாலுமே இழந்து தான் வரணும். நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கதே கிடையாது. அம்மனுக்கு எந்த கோயிலுக்கு போனால் கோடீஸ்வர இடம் நினைக்கிறீங்க எந்த கோயிலுக்கு போனால் பணம் வருது நினைக்கிறீங்க. இங்கே பணம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா வருதுன்னு அர்த்தம்.
நான் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பேர் ஆன்மீகத்தோனா கூப்பிடுங்க, எவ்வளோ பேர் வழிபாடுனா பண்ணுங்கள். எனக்கு பணம் ஒரு தேடல் ஆகுது, பணத்தை நான் சேர்க்கணும், நான் பொருளை சேர்க்கணும், நகையை சேர்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு கர்மத்தை பேலன்ஸ் பண்ணி ஏற்றுறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ வழிபாடு தாண்டி இப்போ நீங்கள் வந்து முருகன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வந்தோம். இப்போ இந்த இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, பழனி கோயிலுக்கு போகணும், பழனிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு? பழனியை சுற்றி இருக்கிற கோவில் வெறும் முருகனை மட்டுமே பார்த்துட்டு வராமல் இன்னும் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா என்னென்ன கோவில்லாம் சொல்லுவீங்க? பழனிக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பழனி தண்டாயுதபடிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டினாக்கா நிச்சயமாக ஒரு செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணிங்க. செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணிங்க. எங்கே போனாலும் செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணிங்க. செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கலாம். கிருத்திகை வருது இல்லையா, அந்த நட்சத்திரம் பிளான் பண்ணிங்க. இல்லைனா சஷ்டியில் எடுத்துங்க. முக்கியமான கோரிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா, ஒரு 3 நாள் முன்னாடி வீட்டில் விளக்கேற்றிருங்க. நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாள் முன்னாடி எந்த தடையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டு வர வேண்டிங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த முருகனை போய் பார்க்குறீங்களோ அங்கே கர்மகாரகன் சனி உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் பழனிக்கு போகிறீங்க முடிவு பண்ணிங்கனாக்கா, அந்த முருகரை பார்க்குற இடத்துல கர்மகாரகன் சனி அங்கே இருக்கிறார். உங்களுடைய கர்மத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுற பவர் வந்து சனிக்கு அங்கே உண்டு. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உண்டு. அதனால் என்னென்னாக்கா, அங்கே போகிறீங்க முடிவு பண்ணாக்கா ஒரு 3 நாள் முடிய விரதமாக இருந்து சுத்தம் வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பழனிக்கு போங்க. பழனிக்கு போனாக்கா திருஆவினங்குடி முருகன் கோயில் தான் முதல். பழனிக்கு போனாக்கா திருவாவினங்குடி முருகன் கோயில் தான் முதல். அங்கே போங்க, அங்கே இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நேராக நம்ம பழனி தண்டாயுதன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது. மலையை சுற்றி கிரிவல பாதை இருக்குது. அந்த கிரிவல பாதையில் 6 அம்மன் கோயில் இருக்குது. எல்லாமே வீரதுர்க்கை அம்மன் இருக்கிறாங்க. ஒரு 6 அம்மன் கோயில் எல்லாமே காளி தான். துர்கை, காளி அந்த மாதிரி வழிபாடு எல்லாமே வழிபாடு தான். அந்த 6 அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களை வழிபாடு பண்ணணும். அவள் வழிபாடு பண்ணும்போது எல்லாம் வெறும் கையோடு போகாமல் அந்த 6 அம்பாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வரளி பூ, சும்மங்கலியான பொருளுங்க எல்லாம் வாங்கி போயிட்டு கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறுங்க. மலை ஏறிட்டு முருகரை பாருங்கள், அங்கே இருக்கிற போகரை பாருங்கள். கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 ஜீவசமாதி இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வழியில் நிறைய சாத்துக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சோ எவ்வளோ தொந்தரவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காயின்ஸ் கொண்டு போயிடுங்க. ஏன்னா யாருக்கும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால சொல்ல வரேன். காயின்ஸ் பிறகு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு ஏற்றுக்கிட்டா கொண்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் பணம் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் காயின்ஸ் கொண்டு போயிடுங்க. இல்லைன்னு சொல்கிற மாதிரி வாயின்னு வரவும் மாட்டேங்குது. ஆனால் நிறைய அங்கே இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடோ இல்லை ஏதாச்சும் அவங்க என்ன எதிர்பார்க்கல எதுவும் கொடுத்துடுவாங்க. அது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழனிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஜோதிடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ரொம்ப கடுமையானது. ஜோதிடத்தில் சனி செவ்வாய் ஏன்னா 2 பேரும் கடுமையான பகைக்கு இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிறேன் சனி செவ்வாய் சேர்க்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஜோதிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு சேர்க்கை, ரொம்ப கடினமான பாவத்துவமான சேர்க்கைன்னு கேட்டாக்கா சில அமைப்புகள் உண்டு. அல்லது பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை முக்கியமானது. அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஆணுக்கு இருந்தாலும் பிரச்சனை, பெண்ணுக்கு இருந்தாலும் பிரச்சனைன்ற விஷயத்தில் தாண்டி குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலையோ இல்லை காலத்தில் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துல இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுத்துருவாங்க. அந்த மாதிரி நபர் இருந்தீங்க அப்படி கேட்டாக்கா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. ஆரம்பத்துலேயே இப்போ ஒரு குழந்தையாக வச்சுருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 வயசு குழந்தை வச்சிங்களேன், அந்த மாதிரி குழந்தைக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டாக்கா இந்த ரெகுலராக பழனிக்கு போங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு பவர் உண்டு. ஒவ்வொரு காரத்துவத்தையும் ஒரு கிரகநிலையோட சேர்க்கையை உடைக்கக்கூடிய இடம் சில இடங்களுக்கு உண்டு. அதில் அக்யூரேட்டாக நேராக போனீங்கன்னாக்கா சனி செவ்வாய் சேர்க்கையை உடைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக பழனி தண்டாயுதபாணி இருக்கக்கூடிய திருவாயங்குடியில் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் அங்கே இருக்கிறார். சனீஸ்வர பகவான் தண்ணி சன்னதி பழனி திருவாயங்குடி கோயில் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்கே செவ்வாய் காரத்துவம் இருக்குது, சனி காரத்துவம் இருக்குது. ஒரு வேளை ஏன்னா சனி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சாப்டர் பேசுறது. இப்போ நீங்கள் பழனி போனான்னு கேட்டு வரேன். பழனி போகிறன்ற 2 விஷயம் தான். ஒருத்தருக்கு வம்பு, வழக்கு, நோய், கடன் இதெல்லாம் வருது. அடிமேல் அடிப்படுறாரு அப்படின்னு கேட்டினாக்கா நல்ல ரணகலமாக ஆகிட்டுருக்காரு, ரத்தமாக வாங்கினுக்கிறாருன்னு கேட்டினாக்கா அவருக்கு வந்து ஒரு பாபத்துவமான 2 விஷயம் இருக்குது. சுபத்துவமான விஷயங்கிறது, பாபத்துவமான விஷயங்கிறது. ஒரு பாபத்துவமான செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அடிமேல் அடிப்படும். ஓகேங்களா? இந்த அடி மேல் அடி யார் கொடுப்பாருன்னு கேட்டால் ஒன்று ராகு கொடுக்கணும், இல்லைன்னா சனி கொடுக்கணும், இல்லை கேது கொடுக்கணும். ஏன்னா இந்த 3 பேர் கர்மக்காரன் பேர். ராகு, கேது, சனி இவங்க 3 பேரும் கர்மக்காரகன். இந்த கர்மக்காரன் ஏதோ ஒரு இதில் தொடர்படும் போது தான் இந்த செவ்வாய் அடிப்படுறது, சுக்கர் அடிப்படுறதுலாம் இப்படி தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணினாக்கா இந்த மாதிரி யாருக்காச்சும் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து கேட்டுக்கிட்டாக்கா கண்டிப்பாக பழனிக்கு ரெகுலராக போங்க. சனி செவ்வாய் சேர்க்கைதுனாக்கா ரெகுலராக பழனிக்கு போங்க. மாதம் ஒரு டைம் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் யாரையும் சொல்லாமல் போங்க, இன்னும் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அது பெரிய நான் நிறைய அனுபவப்பட்டேன்னு சொல்கிறேன். அதுமாரி ரொம்ப பெருசாக ஒரு பிளானிங் இல்லாமல் அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க. முடிஞ்சளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா நம்ம என்னதான் பயபக்தியோடு போனால் கூட இந்த ஃபோன் வந்து பெரிய மௌனத்தையை தவத்தி கலைச்சிருது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி போகிறவங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இதெல்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இந்த நிறைய கொலுசு மணிவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொலுசு மேக்ஸிமம் கொண்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பழனிக்கு போனால் தெரிஞ்சு வச்சுட்டு நிறைய சித்தர் ஜீவசமாதிகள் உண்டு, அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா நான் என்னோடய பயணத்தில் என்ன கூட்டு போன அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டுப்பாடாக வரணும்னு சொல்லிவிடுவேன். தலைவிரி கோடத்தோடு போகாதீங்க. கண்டிப்பாக நல்ல கருப்பு நீர் ஆடைகளோ நீல நீர் ஆடையோ போட்டு வராதிங்க. நல்ல மணி வச்சு நிறைய மணி வச்சு சத்தம் கேட்குற மாதிரி கொலுசு போட்டு வராதிங்க. கண்டிப்பாக லிஃப்டிக் அடிச்சுட்டு வராதிங்க அப்படின்னு. ஏன்னா ஆண்டி கோலங்க, நான் மணி சொல்கிறது தான். ஆண்டி வந்து ராஜகாலத்துக்கு வராரு அப்படின்றது முருகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இன்னொன்று சித்தர் பூமின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பழனி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை. சித்தர்கள் என்ன பண்ணாக்கா பற்றற்றவன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தான் அவன் நிற்கிறான் அந்த இடத்துல. முருகனே ஆண்டியை நிற்கிற இடம் அது. அங்கே எல்லா சித்தர் வழிபாடு பண்ணி ஞானத்தை பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே போய் நம்மளுடைய பதவியும் பவரையும் நம்மளுடைய ஆடை அலங்கலத்தை பார்த்து முருகனோ தெய்வமோ யாருமே கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போகிறவங்க, நம்ம முருகன் கோயில் எந்த கோயில் போனாலும் சரி முடிஞ்சளவுக்கு எளிமையாக போகணும்னு சொல்வார். உங்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக போங்க, கை நீட்டி பிச்சை கேளுங்க. இந்த வாழ்க்கையை அவங்க கொடுத்து பிச்சை தான். இன்னும் இருக்கும்போது வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது கேளுங்க தைரியமாக. நான் வந்து இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன் இல்லை, அதனால் இது ஓப்பனாக சொல்லிடுறேன். கோயிலுக்கு போகிறவங்க எளிமையாக போங்க, யாருடைய மனக்காயை பற்றியும் போகாதீங்க. உங்களுக்கு யாருமே பிடிக்கல, உங்களுக்கு எல்லா ஊரே வெறுக்குதுனாலும் பரவாயில்ல, யார்கிட்டும் சொல்லாம கூட போங்க, தப்பே கிடையாது.